வணக்கம் நண்பர்களே. தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது அப்படின்னு சொன்னதுனால ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. இது உண்மையா? இல்லையா? அப்படின்றத பத்தி தான் நாம இந்த காணொளியில பார்க்க போறோம். அதாவது தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அது உண்மையா? இல்லையா? அப்படின்றத தான் நம்ம இந்த காணொளியில பார்க்க போறோம். இந்த பிரச்சனைய நாம மொழி ஆய்வாளர்களுடைய பார்வையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா, மொழி ஆய்வாளர்கள நாம 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒண்ணு நம்முடைய தமிழ் மொழி ஆய்வாளர்கள். இன்னொன்னு பிற மொழி ஆய்வாளர்கள். பிற மொழி ஆய்வாளர்கள் அப்படின்னா, அதாவது அயல்நாட்டு ஆய்வாளர்கள் நம்முடைய தமிழ் மொழியையும், அதே மாதிரி தென்னிந்திய மொழிகளையும் அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பார்வையிலிருந்தும் நாம இந்த பிரச்சனைய பார்க்கணும். அதே மாதிரி நம்முடைய தமிழ் மொழி ஆய்வாளர்களுடைய பார்வையிலிருந்தும் நாம இந்த பிரச்சனையை பார்க்கணும். நம்முடைய தமிழ் மொழி ஆய்வாளரான பாவாணர் ஏற்கனவே தமிழ் மொழியிலிருந்து தான் பிற மொழிகள் பிறந்தது அப்படின்றத நிறுவியிருக்காரு. ஆனால் பிற மொழியாளர்களுக்கு, இந்தியாவில் இருக்கிற பிற மொழியாளர்களுக்கு நாம் நிரூபிக்கணும் அப்படின்னா இந்த ஆய்வை நாம் முன்னிறுத்த முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தென்னிந்திய மொழிகளை ஆய்வு செய்த பிற மொழியாளர்கள், அதாவது தெலுங்கு மொழி ஆய்வாளரான பத்ரிராஜு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அதே மாதிரி கால்டுவெல்லாக இருக்கட்டும், எல்லிஸாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே சரி தமிழ் மொழி மூத்த மொழி, தமிழ் மொழியில தான் இலக்கியம் இருக்கு, இலக்கணம் இருக்குன்றது எல்லாத்தையுமே ஒத்துக்கிறாங்க. ஆனா தமிழ் மொழியிலிருந்து தான் தென்னிந்திய மொழிகள் பிறந்தது அப்படின்றத அவங்க எங்கேயுமே சொல்லலை. மாறாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், அதே போல இன்ன பிற திராவிட மொழிகள் இருக்கு இல்லையா, தென்னிந்திய மொழிகள் இருக்கு இல்லையா, இந்த தென்னிந்திய மொழிகள் எல்லாமுமே ஒரு காமன் ஆன்சிஸ்டர், அதாவது பழைய ஏதோ ஒரு மொழியிலிருந்து தான் இத்தனை தென்னிந்தியாவில் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கிற பழைய ஏதோ ஒரு மொழியிலிருந்து தான் இந்த தமிழ், கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகள் பிறந்ததா சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க பெயரும் வைக்கிறாங்க. அது என்ன பெயர் அப்படின்னா புரோட்டோ திராவிடியன், அதாவது பழைய திராவிட மொழி அப்படின்னு அர்த்தம். இந்த பழைய திராவிட மொழி என்பது இந்த மொழி ஆய்வாளர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு, அதாவது தமிழ் மொழி ஆய்வாளர்களை நான் சொல்லலை, பிற மொழி ஆய்வாளர்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ரீகன்ஸ்ட்ரக்டட் லாங்குவேஜ், கம்பேரிட்டிவ் ரீகன்ஸ்ட்ரக்டட் லாங்குவேஜ் அப்படின்றத உருவாக்குறாங்க. அது எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிற எல்லா மொழியையும் கம்பேர் பண்ணுறாங்க. தமிழ், கன்னடம், மலையாளம், துளு எல்லா மொழியையும் கம்பேர் பண்ணுறாங்க. அதில் இருக்கிற காமனாலிட்டியை பேஸ் பண்ணி, அதில் இருக்கிற பொதுத்தன்மையை ஒப்பிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு ஒரு தனியாக ஒரு பட்டியல் போடுறாங்க, ஒரு லிஸ்ட் போடுறாங்க. அதைத்தான் அவங்க புரோட்டோ திராவிடியன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புரோட்டோ திராவிடியன் லாங்குவேஜில் இருந்து தான் எல்லா தென்னிந்திய மொழிகளும் பிறந்ததாக அவர்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பக்கம் வருவோம். நாம் தமிழ் மொழியிலிருந்து தான் பிற மொழிகள் பிறந்தன அப்படின்றத எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, இலக்கியத்தை வச்சு, இலக்கணத்தை வச்சு, அதே மாதிரி கீழடி அகழ்வாராய்ச்சியை வச்சு, கல்வெட்டுகளை வச்சு, இதெல்லாம் நாம் முன்னிறுத்தி இது மாதிரி தமிழ் தான் மூத்த மொழியாக இருக்குது, ஒரு மூத்த மொழியிலிருந்து தான் இந்த மொழிகள் தோன்றியிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். ஆனால் இந்த புரோட்டோ திராவிடியன் அப்படின்ற கான்செப்டை நாம் உடைக்கிற வரைக்கும் நம்மளால் தமிழிலிருந்து தான் பிற மொழிகள் பிறந்தது அப்படின்றத எந்த வகையிலுமே நிரூபிக்க முடியாது. நாம் தமிழிலிருந்து தான் பிற மொழிகள் பிறந்தது அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னா இந்த புரோட்டோ திராவிடியனும் தமிழ் மொழியும் ஒன்று அப்படின்னு நிரூபித்தாதான் நம்மளால் அதை நிரூபிக்க முடியும். நாம் நம்முடைய தமிழ் மொழியிலிருந்து தான் பிற மொழிகள் பிறந்தன அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு புரோட்டோ திராவிடியன் லாங்குவேஜும் நம்முடைய தமிழ் மொழியும், அதாவது நம்முடைய பழைய தமிழ் மொழியும், அழிந்துவிட்ட நம்முடைய பழைய தமிழ் மொழியும் ஒன்று அப்படின்னு நிரூபிக்கணும். முதல்ல இந்த புரோட்டோ திராவிடியன் ரீகன்ஸ்ட்ரக்டட் லாங்குவேஜை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். மொழி ஆய்வாளர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தமிழ் எடுத்துக்கிறாங்க, தெலுங்கு எடுத்துக்கிறாங்க, துளுவை எடுத்துக்கிறாங்க, அதே மாதிரி மற்ற எல்லா தென்னிந்திய மொழிகளையும் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற காமனாலிட்டியை, பொதுத்தன்மையை பார்க்குறாங்க. நாம காதை தூய தமிழில் செவி அப்படின்னு சொல்லுவோம், தெலுங்குல இதை செவி அப்படின்னு சொல்லுவாங்க, கன்னடத்தில் இதை கெவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாம் இதை கையி அப்படின்னு சொல்லுவோம், தெலுங்குல இதை செய்யின்னு சொல்கிறாங்க, கன்னடத்தில் கையி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மொழி ஆய்வாளர்கள் என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னா, முதலில் தோன்றிய ஒளி காதான், அந்த காலிருந்து தான் மொழி வளர்ச்சி அடைந்து சாவா மாறுது அப்படின்ற முடிவுக்கு வர்றாங்க. இப்போது தமிழ் தான் முன்னாடி வந்திருக்கு அப்படின்னா, அப்போது கா சவுண்டு தமிழ் மொழியில் தான் இருக்கணும். ஆனால் செவி அப்படின்னு சொல்லும்போது அங்கே கா சவுண்டு இல்லை. ஆனால் கன்னட மொழியில் கெவி அப்படின்னு சொல்லும்போது அங்கே கா சவுண்டு இருக்குது. அதனால் கன்னடம் தான் முன்னாடி அப்படின்னு கிடையாது.
இந்த சொல்லுல அதாவது கன்னடம் வந்து முன்னாடி இருக்கு. ஆனா இன்னொரு சொல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது கை அப்படின்ற சொல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழ்ல கையின்னு இருக்கிறது தெலுங்குல செய்யின்னு மாறுது. இங்க கா சவுண்ட் எந்த மொழிக்கு இருக்குன்னா தமிழ் மொழிக்கு தான் இருக்கு. இந்த சொல்ல பொறுத்த வரைக்கும் முன்னாடி எந்த மொழி சொல் இருக்கு அப்படின்னா தமிழ் மொழி சொல் தான் இருக்கு. இப்போ எல்லா மொழியிலுமே வந்து பொதுவா எல்லா சொற்களுக்குமே வந்து பொதுவா கா சவுண்ட் இல்ல. அப்போ என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒரு பழைய மொழி இருந்திருக்கணும். அந்த பழைய மொழியில கா சவுண்ட் இருந்திருக்கணும். அந்த கா சவுண்ட் வந்து சில மொழிக்கு அப்படியே போயிருக்கு. சில மொழிக்கு வந்து சாவா மாறி போயிருக்கு. அதனால இந்த எல்லா மொழிகளுக்குமே வந்து மூத்த மொழி, பழைய மொழி ஒண்ணு இருந்திருக்கு. அந்த பழைய மொழியிலிருந்து தான் தமிழ், கன்னடம், மலையாளம், துளு போன்ற மொழிகள் பிறந்தன அப்படின்னு சொல்றாங்க. அந்த பழைய மொழியை தான் இவங்க புரோட்டோ திராவிடியன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம தமிழ் மொழி ஆய்வின்படி வருவோம். நம்ம தமிழ் மொழி ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல கா வந்தது இல்ல முதல்ல சா வந்தது இப்படியெல்லாம் அவங்க பார்க்கல. அந்த சொல்லோட பொருளை பார்க்குறாங்க. அந்த சொல்லுக்கு என்ன மீனிங் இருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. எல்லா மொழியையும் கம்பேர் பண்றாங்க. அதுல எந்த சொல்லுக்கு வேர்ச்சொல் இருக்கிறது, எந்த சொல்லுக்கு மீனிங் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த வகையில பார்க்கும்போது தமிழ் மொழிக்கு தான் பொருள் வந்து கிடைக்குது. அதனால நம்முடைய தமிழ் மொழி ஆய்வாளர்கள் வந்து தமிழ் மொழியிலிருந்து தான் பிற மொழிகள் பிறந்தன அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இவங்களுடைய அணுகுமுறை ஒரு மாதிரி இருக்கு, அவங்களுடைய அணுகுமுறை ஒரு மாதிரி இருக்கு. இதனால தான் இந்த கான்ட்ரோவர்சியே வந்திருக்கு. கா சா அப்படின்னு சவுண்டை பற்றி சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி நிறைய விஷயங்கள் மேலே நம்முடைய தமிழ் மொழி ஆய்வாளர்களுக்கும் அதே மாதிரி பிற மொழி ஆய்வாளர்களுக்கும் வேறுபாடு இருக்குது. எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். அந்த சவுண்டை பொறுத்து எப்படி 2 பேரும் வந்து டிஃபர் ஆகுறாங்க, வேறுபடுறாங்க அப்படின்றதுக்கு வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஸோ இதுதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்குது. நாம் இந்தியாவில் இருக்கிற பிற மாநில மக்களுக்கு நாம் இதை புரிய வைக்கணும், பிற மொழியாளர்களுக்கு நாம் இதை புரிய வைக்கணும் அப்படின்னா அந்த புரோட்டோ திராவிடியன் அப்படின்ற கான்செப்டை நாம் கையில் எடுத்து முன்னகர்ந்தால் மட்டும்தான் நாம் தமிழ் மொழியிலிருந்து பிற மொழிகள் பிறந்தன அப்படின்றத நிரூபிக்க முடியும். அதை நாம் தொடாமல் திரும்ப திரும்ப நாமக்கிட்ட இலக்கியம் இருக்குது, இலக்கணம் இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா யாருக்கும் நம்மளால் நிரூபிக்க முடியாது. வேணும்னா ஒன்று செய்யலாம். நம்முடைய தமிழ் கம்யூனிட்டியிலேயே நம்முடைய தமிழ் சமூகத்தில் வேணா இது இப்படி சொல்லிக்கலாமே தவிர பார்டரை தாண்டி நம்முடைய தமிழ் போகணும் அப்படின்னா நாம் முயற்சியை வேற வகையில் முன்னெடுக்கணும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். நன்றி.